நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ற கலச பூஜையை நீங்க கட்டாயம் பண்ணீங்கன்னா அடுத்த கோடீஸ்வரன் நீங்க தாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணுங்க. ஒரு சின்ன பானை வாங்கிக்கோங்க. அந்த பானை வாங்கிட்டு அது உள்ள உங்களுக்கு முடிஞ்சா தங்க நாணயம் போடலாம். 1 கிராம் 2 கிராம் தங்க நாணயம் போடலாம். இல்லைன்னா வெள்ளி நாணயம் கூட நீங்க போடலாங்க. வெள்ளி நாணயம் போட்டிங்கன்னா அரிசி போடணும், தங்க நாணயம் போட்டிங்கன்னா கோதுமை போடணுங்க. ஸோ இது 2 கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, வெண் சிகப்பு துணி, வெண் பட்டுல சிகப்பு துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த பானையோட வாயை மூடிக்கோங்க. அதே பட்டு நூல் இருக்கும், வெண் பட்டு நூல் இருக்கும், அதை அந்த பானையோட எஜ்ஜில் போட்டு நல்லா முடி போட்டு வச்சுக்கோங்க. இது எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கில் வைக்கணுங்க. அந்த வடமேற்கில் வைக்கிறது உங்களை தவிர்த்து யார் இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ உங்களை தவிர்த்து வேற யாருக்குமே, அது உங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் குழந்தைங்களும் யாருக்குமே தெரியவே கூடாது. ஸோ தெரியாத ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருங்க. அது ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்லாப்பில் வச்சிருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் கொழிக்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த பணம் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக அதிகமாக சேர்றத நீங்கள் கண் கூட நீங்களே பார்ப்பீங்க.